அமெரிக்கா, ரஷ்யா மாதிரி சூப்பர் பவர் நாடுகள் மட்டும் இல்லாம, இன்னும் நெறைய டெவலப்டான நெறைய கண்ட்ரீஸ்லாம் இருக்கு. அவங்களையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா குடைச்சல் குடுத்து, ஒரு காலகட்டத்தில சுப்ரீமான ஒரு டெரரிஸ்ட் ஃபோர்ஸா இருந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அல்-கொய்தா. இப்ப இவங்களோட வரலாற பத்தி தான் நான் பேசப் போறேன். எப்படி வந்து இவங்களோட ரைஸ் இருந்துச்சு, அவங்களோட ஃபால் இப்ப வந்து எப்படி இருக்கு, அவங்களோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். இந்த அல்-கொய்தா தீவிரவாத இயக்கம் இருக்குல்ல, இது வந்து உலகம் முழுக்க வந்து ஏகப்பட்ட தாக்குதல்லாம் நடத்துனாங்க அப்படின்னா, அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டெரரிஸ்ட்னாவே மைண்டுக்கு வர இவருதான். வேற யாரும் இல்ல, ஒசாமா பின் லேடன் தான். அவரு தான் இதுக்கு வந்து ஒரு மெயின் தூணாவே இருந்திருக்காரு. அவரு மட்டும் இல்லாம இவர் கூட வந்துட்டு இன்னும் 2 முக்கிய தலைகள் இருந்திருக்காங்க. அவங்கலாம் யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். அதே மாதிரி இந்த அல்-கொய்தா எங்கெல்லாம் தாக்குதல் நடத்துறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு சப்போர்ட்டா வந்து இல்லாட்டி கேமியோ குடுக்குற மாரி வந்துட்டு இன்னும் நெறைய இயக்கங்கள்லாம் வருவாங்க. லஷ்கர் தேவாவா இருக்கட்டும். அப்புறம் இன்னும் இதே மாரி ஏகப்பட்ட இயக்கம்லாம் இருக்குல்ல. அதாவது மாவோயிஸ்ட் இந்த மாரி அவங்கலாம் வந்துட்டு ஒரு சில அவங்களோட உதவிகள்லாம் செய்வாங்க. இந்த மாரி கன்னு குடுக்குறது, இந்த மாரி வந்துட்டு லாஜிஸ்டிக்ஸ்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்றது, இந்த மாரி ஏகப்பட்ட உதவிகள்லாம் பண்ணுவாங்கல்ல. அதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். இந்த அல்-கொய்தாங்கிற இந்த ஒரு தீவிரவாத இயக்கம் இருக்குல்ல, இது ஸ்டார்ட் பண்றதுக்கான மூல காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1979ல வந்துட்டு சோவியத் ரஷ்யா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஆப்கானிஸ்தான் மேல படையெடுத்திருந்தாங்க. அந்த நாட்ட வந்து அபகரிக்கிறதுக்காக உள்ளேயே பூந்து, அங்க இருக்கிற ஆப்கானிஸ்தானோட ஏகப்பட்ட நிலத்த வந்து அபகரிச்சிருந்தாங்க. நெறைய வந்து கைப்பற்றியிருந்தாங்க. எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல்குள்ள தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஆப்கானிஸ்தான் மக்கள வந்து நெறைய சுட்டுக் கொல்லவும் ஆரம்பிச்சாங்க. இத கவுண்டர் பண்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்கான் முஜாஹிதீன் அப்படிங்கிற அந்த ஒரு பேர்ல உலகத்துல இருக்கிற மத்த நாடுகள்லாம் இருப்பாங்கல்ல, கான்டினென்ட்ஸ்ல கூட இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்காக, அவங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்றதுக்காக, அதாவது அவங்களோட இன்வேஷனுக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்றதுக்காக ஏகப்பட்ட முஸ்லிம்ஸ் வந்து ஏகப்பட்ட கான்டினென்ட்ஸ்ல இருந்து வராங்க. எங்கெல்லாம் இருந்து வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஈஜிப்தா இருக்கட்டும், அப்புறம் மிடில் ஈஸ்ட் இந்த மாரி, அப்புறம் வந்துட்டு டெவலப்டான கண்ட்ரீஸ்ல இருந்து கூட முஸ்லிம்ஸ்லாம் வராங்க. அதுபோக வந்துட்டு இதெல்லாம் விட முக்கியமா பாகிஸ்தான்ல இருந்து நெறைய முஸ்லிம்ஸ் போறாங்க சப்போர்ட்டுக்கு ஆப்கானிஸ்தானுக்காக. அது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஏகப்பட்ட லாஜிஸ்டிக் சப்போர்ட், அதாவது இந்த துப்பாக்கி, அப்புறம் வந்துட்டு பண உதவி, இது எல்லாமே யாரெல்லாம் வந்து ஸ்பான்சர் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் தான். இந்த மாரி வந்துட்டு ஒரு பக்காவான ஒரு இயக்கமா வந்து ஃபார்ம் ஆயிட்டாங்க. இந்த ஒரு இயக்கத்துக்குலாம் வந்து யாரெல்லாம் வந்து தலைமை தாங்குறது அப்படிங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்பதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 முக்கியமான ஐகான்ஸ் வந்து இதுக்கு வந்து தலைமை தாங்குறாங்க. அதுல நம்ம முதல்ல சொல்லப் போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்துல்லா அசாம் அப்படிங்கிற இவரு தான். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இவரு பேசிக்கா பாலஸ்தீன்ல இருக்கிற ஒரு இஸ்லாமிக் ஸ்காலர்ன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இஸ்லாமிக் புக்கையே வந்து கரைச்சு குடிச்சவரு. அது மட்டும் இல்லாம பயங்கரமான ஒரு இன்டெலெக்சுவல், அதாவது ரொம்ப பெரிய ஒரு புத்திசாலின்னு சொல்லலாம். அந்த மாரி ஒரு ஆள் இவரு. இவரு தான் வந்துட்டு முக்கியமான ஒரு ஆளா இருக்காரு அல்-கொய்தாக்கு. இவரு வந்து என்னென்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மக்தப் அல் கிதாமாத் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ வந்து ஸ்டார்ட் பண்றாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெஷாவர்னு ஒரு ஸ்டேட் இருக்குல்ல, பாகிஸ்தான், அங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்கானிஸ்தானுக்காக வந்து சண்டை போடுறாங்கல்ல, அந்த மாரி யார் யாரெல்லாம் சண்டை போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டா வராங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பாகிஸ்தான் வழியா அந்த ஒரு தங்குற இடமா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு காசா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்றது வந்து இவரோட வேலை தான். அதுக்கு வந்து தலைமை தாங்குறதே வந்துட்டு இவரு தான். இவருக்கு அப்புறம் வந்துட்டு இன்னொரு பெரிய ஆளை யாரை பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அவரு தான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒசாமா பின் லேடன். அதாவது இவரை பத்தி இவருக்கு வந்து இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. இவர் எவ்வளவு பெரிய ஆள்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒரு இயக்கத்துக்கு. அது மட்டும் இல்லாம இவர் என்னென்ன முக்கியமான ஒரு துறையிலெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்றாருன்னா, இவர் வந்து எவ்வளவு பெரிய பணக்காரன்னு எல்லாருக்குமே தெரியும். சவுதி ஏசியா இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். அது மட்டும் இல்லாம இவருக்கு ஏகப்பட்ட ஒரு பிசினஸ்லாம் ரன் பண்ணிட்டு இருந்தாங்களே இவங்க ஃபேமிலி. அதுல இருக்கிற ஏகப்பட்ட ரிசோர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு அல்-கொய்தாக்கு யூஸ் பண்ணியிருக்காரு ஆப்கானிஸ்தான்ல. அங்க ஆப்கானிஸ்தான்ல வந்துட்டு டனல் போடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஆப்கான் வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல, ஆப்கான் முஜாஹிதீன், அவங்க எல்லாம் வந்து சண்டை போடுறதுக்காக, ப்ராப்பரா ட்ரெயின் பண்றதுக்காக ரோடு, அப்புறம் வந்துட்டு ஏகப்பட்ட டெரரிஸ்ட் கேம்பா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்றாரு. அது எல்லாமே வந்துட்டு இவரோட சொந்த செலவிலே ரெடி பண்றாரு. அது மட்டும் இல்லாம இவரோட அல்-கொய்தா இயக்கத்துல இருக்கிற முக்கியமான ட்ரூப்ஸ்லாம் இருக்காங்கல்ல, நிறைய போர் வீரர்கள், அதாவது ப்ராப்பரா ட்ரெயின்டான வீரர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஆப்கான் வார்க்குள்ள இறக்குறாரு. இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவரு கூடயே வந்து பார்த்தீங்கன்னா 3வதா இன்னொரு பெரிய ஆள் இருக்காரு. அவரு தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹிரி அப்படிங்கிற இன்னொரு டெரரிஸ்ட். இவரு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்தை சேர்ந்த ஒரு ஜிஹாதிஸ்ட். இவரும் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு புள்ளியா தான் இருக்காரு இந்த அல்-கொய்தாக்கு. இவங்க 3 பேத்தோட மாஸ்டர் பிளான்னால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சோவியத் ஆப்கான் வார் வந்து நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நடந்துட்டு இருக்குது. ஆனா இந்த சண்டை போடுற காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு அல்-கொய்தா அப்படிங்கிற பேரை வைக்கல. ஈவென்ச்சுவலி பார்த்தீங்கன்னா 1988, அதாவது சோவியத் வந்து 1989ல தான் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் வந்து வெளியே போனாங்க. அதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா, அல்-கொய்தா அப்படிங்கிற ஒரு பேரே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்-கொய்தா அப்படிங்கிற இந்த இயக்கம் இருக்குல்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் டெரரிஸ்டா, அதாவது தீவிரவாத இயக்கமாவே ஸ்டார்ட் பண்ணல. இதை வந்து பேசிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவை வந்து இங்கிருந்து வெளியேற்றணும், அவங்க வந்துட்டு ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு எண்ணத்துக்காக தான் ஓப்பன் பண்ணாங்க. அது பிற்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒசாமா பின் லேடனோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அது வந்து பேக் டு பேக் வந்து
தீவிரவாத செயல்கள்லாம் செஞ்சு அது வந்து தீவிரவாத இயக்கமாகவே மாறிடுச்சு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்கானிஸ்தானில் இருக்கிற அப்பாவி மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்கொய்தாவே உருவாச்சு. ஆனால் அது லேட்டர் பீரியடில் அது வந்து எப்படிலாம் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து ஒரு மேசிவான ஒரு தீவிரவாத இயக்கமாக தான் வந்து இருக்குது. அது போக இந்த 3 பேத்துல முக்கியமான அந்த 2 பேர் இருக்காங்கல்ல, அதாவது அப்துல்லா அசாம் அப்புறம் வந்துட்டு ஒசாமா பின் லேடன். இவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடே இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அசாம் வந்து என்ன அவரோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கல் ஆப்கானிஸ்தானுக்கு மட்டும் நல்லது நடந்தா போதும். அதுக்காக நம்ம யாரை வேணா கொல்லலாம். எந்த ஒரு ரஷ்யன் வீரரை வேணா கொல்லலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையில தான் இருந்தாரு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒசாமா பின் லேடனுக்கு வந்து இந்த உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட எனிமீஸ் இருக்காங்க. இஸ்லாமுக்கு அகைன்ஸ்டா ஏகப்பட்ட எனிமீஸ் இருக்காங்க. அவங்கள எல்லாமே டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையோட இருக்காரு. 2 பேத்துக்குமே வந்துட்டு ஒரு மாறுபட்ட கொள்கை தான் இருந்துச்சு. இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆனாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒசாமா பின் லேடன் அப்புறம் அசாம் 2 பேருமே வந்துட்டு ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னதான் வந்து கருத்து வேறுபாடா இருந்தாலும் ரொம்பவுமே ஒரு ஒற்றுமையா தான் பழகிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல தான் வந்து 1989ல அசாம வந்து ஒரு காரை வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணி சாகடிக்கிறாங்க. இது வந்து எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெஷாவர்ல தான் நடக்குது. பாகிஸ்தான்ல தான் நடக்குது. அதே சமயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, சோவியத்தும் வந்து நாங்க வந்து வெளியே ஏறிக்கிறோம். ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியே போறோம். எங்க நாட்டுக்கே போறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து விடுறாங்க. சரி, அதான் ரஷ்யா வந்து போயிட்டாங்கல்ல. இனிமே வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து ஒரு பொற்காலம் தான். இனி மக்கள்லாம் வந்துட்டு ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய பிரச்சனை வருது. எப்படி வந்து வெள்ளையர்கள் வந்து நம்ம நாட்டை இந்தியாவை விட்டு வெளியே போனாங்களோ, அதுக்கப்புறம் பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட மக்கள் மாட்டிட்டாங்களோ, அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானும் வந்து அங்க இருக்கிற முஜாஹிதீன் இயக்கம்லாம் ஏகப்பட்டது இருக்குல்ல, அவங்களுக்குள்ள சண்டையை போட்டு மறுபடியும் ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு போர்க்களத்துக்குள்ள போகுது. இதே பொழப்பா போச்சு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்லாம் வந்துட்டு வெறுப்போட உச்சத்துக்கே போறாங்க. ஆனா அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒசாமா பின் லேடன் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் வந்து ஒரு விடுமுறைக்காக போயிருந்தாரு. அதாவது அதான் ரஷ்யா வந்து வெளியே போயிட்டாங்கல்ல, அதனால வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுதிக்கு போறாரு. அவரோட நாட்டுக்கே போறாரு. அந்த டைம்ல வந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஈராக் வந்து குவைத்தை வந்து அட்டாக் பண்ணி அவங்க குவைத்துக்குள்ளேயே போயிடுறாங்க. இதனால வந்துட்டு இதை கவுண்டர் அட்டாக் பண்றதுக்காக சவுதி வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கன் ட்ரூப்ஸ் சவுதி மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட கல்ஃப் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா, யூஎஸ் ட்ரூப்பை வந்து அவங்களோட நாட்டுக்குள்ள வந்து அனுமதிச்சு அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கவுண்டர் அட்டாக் பண்றதுக்காக யூஎஸ் ட்ரூப்பை அப்படியே கொண்டு வந்து இறக்குறாங்க. இதை பார்த்ததுனால வந்து பாத்தீங்கன்னா, நம்ம உசாமா பின் லேடனுக்கு வந்து சரியான கோபம் ஆயிருது. என்னதான் இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்துட்டு நம்மளோட இஸ்லாமிய இயக்கங்கள், அவங்களுக்கு அகேன்ஸ்டா வந்து எந்த ஒரு அயல்நாட்டு, அதாவது இப்போ வந்து யூரோப்பா இருக்கட்டும், அப்புறம் வந்து யூஎஸ்ஆ இருக்கட்டும், இவங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்குள்ள நம்மளோட மண்ணுக்குள்ள, இஸ்லாமிக் மண்ணுக்குள்ள காலே வைக்கக்கூடாது, அது வந்து நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லி அவரோட எண்ணமா இருக்குது, அவரோட பாலிசியா இருக்குது. அதாவது பேசிக்கா ஒசாமா பின் லேடனோட அந்த ஒரு எண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இஸ்லாமியர் இல்லாத ஒரு படைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மெக்கா மெதினா மாதிரி ஒரு இஸ்லாமிக்கோட ஒரு புனித ஸ்தலம், அதுக்கு பக்கத்துலலாம் போயிட்டு இன்னொரு அமெரிக்காவோட ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அவருக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. அதனாலே வந்துட்டு இவர் என்ன முடிவு பண்றாருன்னா, இந்த மாதிரி அமெரிக்கன் ட்ரூப்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ, அவங்களோட ராணுவ வீரர்கள் எங்கெங்க இருக்கோ, ராணுவ தடவாடங்கள் எல்லாத்தையுமே வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாரு. அதுக்கு வந்து இவர் வந்து பிளான் போட்டிருக்கும் போதே வந்து சவுதி கவர்மெண்ட் வந்து உஷாராயிட்டாங்க. உஷாரா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவரோட சிட்டிசன்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. அதனால ஒசாமா பின் லேடன் என்ன பண்றாருன்னா, அடுத்து வந்து சூடான் போயிடுறாரு. அந்த சூடானுக்கு போய் அவர் வந்து இன்வைட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஹசன் அல் துரபி அப்படிங்கிறவர் தான். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒசாமா பின் லேடனோட ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆளு. அதனால தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இவர் வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு. இவர் தான் அங்க சூடானே ரூல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சூடானுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா, பின் லேடன் வந்து பிசினஸ் நிறைய வந்து டெவலப் பண்றாரு. அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் நிறைய பண்றாங்க. இந்த மாதிரி பிசினஸ்லாம் பண்ணி ஏகப்பட்ட காசு வந்து சம்பாதிக்கிறாங்க. எல்லாமே வந்து அல்கொய்தா அப்படிங்கிற அந்த ஒரு பேர்லயே தான் வந்து ஆரம்பிச்சு அதுல தான் வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபண்ட் எல்லாமே எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஏகப்பட்ட வீரர்கள் எல்லாம் வந்துட்டு ரெக்ரூட் பண்றதுக்கு, நிறைய பேர்த்த வந்து அவங்களோட இயக்கத்துக்கு வந்து சேர்த்து அவங்களுக்குலாம் பக்காவா ட்ரைனிங் கொடுத்து, இந்த யூஎஸ்ஏவை வந்து எப்படியாவது நம்ம வந்து இந்த குவைத்தை விட்டும் சரி, இந்த கல்ஃப்ல இருக்கிற மற்ற எல்லா நாட்டில இருந்தும் அவங்களோட ட்ரூப்ஸ் வந்து பேக் எடுக்கணும், அதுக்காக வந்து இவங்க வந்து உழைக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து இவங்களால ட்ரெயின் பண்றாரு. இனிமே நம்ம அடிக்க போற அடியில ரஷ்யா மட்டும் இல்ல, யூஎஸ்ஏ மட்டும் இல்ல, இனிமே எந்த ஒரு நாடுமே வந்துட்டு நம்மளோட கல்ஃப் கண்ட்ரியில நம்மளோட இஸ்லாமிக்கோட அந்த ஒரு மதத்தோட மண்ணுல காலே வைக்கக்கூடாது, காலை வைக்கிறதுக்கே யோசிக்கணும், பயப்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோளோட அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணுறாரு. அப்படி ட்ரெயின் பண்ண அந்த ஒரு வீரர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அட்டாக் வந்து பிளான் பண்ணுறாங்க. அது வந்து 1992ல் ஈமனில் நடக்குது. அந்த ஈமனில் இருக்கிற யூஎஸோட அந்த ஒரு படைகள்லாம் இருக்குல்ல, ராணுவ தளவாடங்கள், அவங்கள வந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட், அங்கே வந்து ஈமனுக்கு வந்து டூரிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்கள போய் அடித்து அட்டாக் பண்ணுறாங்க. அவங்கள போய் நிறைய சுட்டு கொண்டுடுறாங்க. அப்படி சுட்டு கொண்டதில் வந்துட்டு எல்லா பெரிய பெரிய கண்ட்ரீஸ்ல இருக்கிற டூரிஸ்ட்லாம் வந்து செத்து போயிருந்தாங்க.
அதாவது யூஎஸ்ஏவாக இருக்கட்டும், அப்புறம் இங்கிலாண்டாக இருக்கட்டும், அப்புறம் ஜெர்மனி, இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் செத்து போனனால அந்த நாட்டிலேருந்து ஏகப்பட்ட ப்ரெஷர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்டூடெண்ட்க்கு. அதனால ஸ்டூடெண்ட் வந்து வேறு வழியே இல்லாமல், சார் நீங்கள் இந்த எப்படியோ தப்பிச்சு போயிருங்க, நாங்கள் உங்களை வெளியே துரத்துற மாதிரி துரத்துறோம், நீங்களும் போயிருங்க அப்படின்னு சொல்லி பின் லேடன்கிட்ட சொல்லிடுறாங்க. அதனால வந்துட்டு பின் லேடனும் வந்து துரத்தப்பட்டு வெளியே போன மாதிரி அவரும் வந்துட்டு போயிடுறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் போயிடுறாரு. அங்கே தானே அந்த ஆப்கானிஸ்தானுக்கு தான் இவர் ஏகப்பட்ட நல்ல விஷயம் பண்ணியிருந்தாரு. அதனால வந்துட்டு ஆப்கானிஸ்தான் வந்து இவர் வந்து கூப்பிட்டுக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானுக்கு போன உடனே வந்துட்டு காபூலுக்கு போயிடுறாரு. காபூலில் போன உடனே அங்கே போய் தாலிபான்கள் வந்து இவருக்கு வந்து ராஜ மரியாதை கொடுத்து வரவேற்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா தாலிபான்களோட அந்த ஒரு பாதுகாப்பில் தான் இவர் வந்து இருக்கிறாரு. அந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கிற அந்த ஒரு முக்கியமான ஒரு தாலிபான் லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முல்லா ஒமர் அப்படிங்கிறவர் தான். அவர் கூட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் ஆகுது. இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் ஒசாமா பின் லேடன் முன்ன இல்லாத அளவுக்கு பெரிய லெவலில் வந்து அவரோட ட்ரைனிங் கேம்ப்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணுறாரு. நிறைய பேர்த்தை ரெக்ரூட் பண்ணுறாரு. ஃபாரின்லேருந்து ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள்லாம் வந்து இந்த அல்கொய்தாவில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு ராஜ பலத்தில் இருக்காங்க. அதாவது ஒரு சிங்க பலம்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது இந்த அல்கொய்தாவோட பீக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இந்த ஒரு டைம் தான், 1998 அந்த ஒரு டைம் தான். இந்த டைம்லேயே வந்து நிறைய இந்த ஒரு சூசைட் பாம்பர்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் வந்துட்டு மூளை செலவை நிறைய பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த 1996 அந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. என்னென்னா, இந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஜிகாதிஸ்ட் அத்தனை பேரும் உங்களுக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அதை வந்து ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மில் வந்து விட்டுருந்தாரு. எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஆப்கானிஸ்தான் மண்ணில் இருக்கிற வரைக்கும் சரி, இந்த கல்ஃபில் இருக்கிற வரைக்குமே சரி, நாங்கள் வந்து ஓயவே மாட்டோம், உங்களுக்கு வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்போம். எங்களோட சூசைட் பாம்பர்ஸ்லாம் உங்களை வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது, ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு தூக்கமே இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு டிக்ளரேஷன் தான் அப்போ கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து 1998 ஒசாமா பின் லேடன் அப்புறம் வந்துட்டு சவகரி இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபட்வா அப்படிங்கிற அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அது பேர். அந்த ஃபட்வாவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, த வேர்ல்டு இஸ்லாமிக் ஃப்ரண்ட் ஃபார் ஜிகாதிஸ்ட் ஆர் அகெயின்ஸ்ட் இஸ் ஜூஸ் அண்ட் க்ரூசேடர்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமிக் போர் வீரர்களும் சரி, அவங்க வந்து ஜிகாதிஸ்டுக்காக இந்த ஜூஸாக இருக்கட்டும், அப்புறம் இந்த யூஎஸ் ட்ரூப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதாவது இந்த சிலுவை வீரர்கள், அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் எல்லா ஒரு செயலுமே இருக்கும் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது பேசிக்காக இந்த ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை முஸ்லீம்ஸுமே வந்துட்டு அவங்க வந்து இந்த யூஎஸ் ட்ரூப்ஸில் இருக்கல, யூஎஸ் படை வீரர்களாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் அழிக்கிறது வந்து அவங்களோட ஒரு இண்டிவிஜுவல் கடமை, ஒரு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கடமையாகவே இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு கடத்துறதுக்காக தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே விடுறாங்க. இது மூலமாக வந்துட்டு அமெரிக்காவோட படை வீரர்களை வந்து நிரந்தர எனிமியாக வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு டென்ஸ்டான ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்துட்டு ஆப்கானிஸ்தானே இருக்குது. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அல்கொய்தா வந்து சைமுல்டேனியஸாக, அதாவது ஒரே நேரத்தில் 2 கண்ட்ரீஸில் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. 2 கண்ட்ரீஸ்லையுமே இருக்கிற யூஎஸ் எம்பசி அங்கே வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கென்யா, அப்புறம் வந்து டன்சானியா, 2 இடத்துலையுமே வந்து பயங்கரமான அட்டாக் பண்ணுறாங்க. அதில் வந்து அது எது யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்கன்னா, ட்ரக்கில் வந்து பாம்பை வச்சு அதை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. அந்த அட்டாக்ல கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் இறந்து போகிறாங்க. எல்லாருமே வந்துட்டு அப்பாவி பொதுமக்கள் தான். இந்த டான்சானியாவில் இருக்கிற பொதுமக்களாக இருக்கட்டும், அப்புறம் வந்து கென்யாவில் இருக்கிற பொதுமக்களாக இருக்கட்டும், இவங்க தான் இறந்து போகிறாங்க. அதுபோக இறந்தது மட்டும் இவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட பயங்கரமான லெவலில் வந்து தீக்காயம்லாம் ஏற்பட்டு பெர்மனெண்ட்டாக டிசேபிள் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 1000 கணக்கில் இருக்கும். அந்த மாதிரி வந்து மோசமான ஒரு விளைவுகளை வந்து ஏற்படுத்துச்சு இந்த ஒரு அட்டாக்கு. இந்த ஒரு அட்டாக்கு வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு யூஎஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவங்க வந்துட்டு யூஎஸ் எம்பசியை டார்கெட் பண்ணி தானே இந்த ஒரு அட்டாக்லாம் பண்ணாங்க. அதனால கென்யா டன்சானியா மக்களுக்காக வந்து யூஎஸ் வந்து களம் இறங்குறாங்க. இறங்குனதுனால வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மிசைலை வந்து அனுப்புகிறாங்க. ஆப்கானிஸ்தான் அப்புறம் வந்து சூடான் 2த்துக்குமே அனுப்புகிறாங்க. ஆனால் ஆப்கானிஸ்தான், சூடான் இந்த 2 நாட்டிலையுமே வந்துட்டு ஒன்றுமே ஆகலை. பெரிய அளவில் வந்து உயிர் சேதமும் இல்லை. அதனால வந்துட்டு அந்த அட்டாக்னால எந்த ஒரு தீவிரவாதியும் வந்து சாகவும் இல்லை. அது வந்து ஃபெயிலியராக தான் போய் முடிஞ்சுச்சு. அதனால வந்துட்டு இந்த ஒரு கவுண்டர் அட்டாக்ல வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அல்கொய்தா தான் வந்து ஜெயிச்சாங்க. யூஎஸ்ஏ வந்து தோற்று தான் போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு அட்டாக் வந்து பிளான் பண்ணுறாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 12, 2000வது வருஷம் வந்து பிளான் பண்ணுறாங்க. இது எங்கன்னா ஈமனில் இருக்கிற யூஎஸோட போர்க்கப்பல்லாம் இருக்குல்ல, அதை வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க, அந்த போர்க்கப்பல் வீரர்கள் அவங்கள வந்து சுட்டு தள்ளுறாங்க. எதை வச்சு சுட்டு தள்ளுறாங்கன்னா, அதையும் வந்து போட் வச்சு தான் சுட்டு தள்ளுறாங்க. இந்த மாதிரி வந்து நிலம், அப்புறம் வந்துட்டு கடல், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சுற்றி அடி விழுகுது. அந்த ஒரு போட்டோட அந்த ஒரு பிளாஸ்ட்ல கிட்டத்தட்ட 17 மாலுமிகள் வந்து இறந்து போயிட்டாங்க. யூஎஸோட மாலுமிகள் இறந்து போயிட்டாங்க. அது ஒருத்தர் கூட வந்துட்டு வேற்று நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது. எல்லாருமே 17 பேருமே வந்துட்டு யூஎஸ்ஏவை சேர்ந்தவங்க தான். இந்த மாதிரி வந்துட்டு யூஎஸ்ஏக்கு வந்து அடிமால் அடி விழுந்துட்டே இருக்கிறதுனால வந்துட்டு நிறைய பேர் வந்து புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடறாங்க யூஎஸ்ஏவை. யூஎஸ்ஏக்கு வந்து கோவம் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்காங்க.
இங்கே வந்துட்டு அல்கொய்தா வந்து அப்படியே படிப்படியாக அவங்களோட லெவல் வந்து ஏறிட்டே போகுது. அதாவது சுப்பீரியரான ஒரு லெவலில் வந்து போயிடுறாங்க. இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒசாமா பின் லேடன் வந்து ஒரு பிளானை போடுறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை நாளைக்கு தான் வந்து ஈமன், அப்புறம் வந்து கென்யா, டான்சானியா இந்த மாதிரி வந்துட்டு யுஎஸ்ஏக்கு சம்மந்தமே இல்லாத மண்ணில் எதுக்கு நம்ம அதை அட்டாக் பண்ணணும், நம்ம டைரெக்டாக யூஎஸ்லேயே போய் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கை வந்து கையில் எடுக்கிறாரு. அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அதுதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஃபேமஸான ஒரு நியூயார்க்ல நடந்த வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு சம்பவம். இப்போ வரைக்கும் யூஎஸ்ஏக்கு வந்து ஒரு பிளாக் மார்க்காக இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அட்டாக் தான். அது வேற ஒன்றும் இல்லை, இந்த நியூயார்க்கில் நடந்த ட்வின் டவர் அட்டாக் தான். அதை வந்து செஞ்சு முடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கலித் ஷேக் முகமது. இவர் தான் வந்து ஒசாமா பின் லேடன் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருந்தாரு. இந்த அட்டாக்கை பற்றி தெரியாத ஆளே இருக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்திலே நடந்த மிகப்பெரிய ஒரு அட்டாக்னா, தீவிரவாத அட்டாக்னா அது வந்து இதுதான். செப்டம்பர் 11, 2001 இந்த இந்த டைம்ல தான் வந்து இது நடந்துச்சு. இது எல்லாருக்குமே தெரியும். 19 தீவிரவாதிகள் வந்து அல்கொய்தா தீவிரவாதிகள் கிட்டத்தட்ட 4 கமர்ஷியல் ஏர்லைன்ஸை வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க. ஹைஜாக் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை வந்து 4 இடத்துல வந்து நியூயார்க்கில் இருக்கிற முக்கியமான 4 இடத்துல வந்து அட்டாக் பண்ணாங்க. அதில் ரொம்ப மெயினான ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அப்படிங்கிற அந்த ஒரு ட்வின் டவர் தான். இந்த அட்டாக் தான் வந்து இந்த உலக வரலாற்றிலே வந்து ஒரு தீவிரவாத இயக்கத்தால் வந்து அதிகமாக சேதாரம் ஏற்படுத்தின அந்த ஒரு அட்டாக்கு. அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அல்கொய்தா அப்படின்னாவே நடுங்குவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய டெவலப்டான கண்ட்ரீஸ்ல இருந்தெல்லாம் நிறைய பேசஞ்சர்ஸ்ல இருந்தாங்க. அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 3000 பேத்துக்கு மேலே இறந்து போனாங்க. அதுபோக கிட்டத்தட்ட 5000 6000 பேருக்கு மேலே வந்து சிவியரான ஒரு இன்ஜுரி வந்து ஏற்படுத்துச்சு. இதனால வந்துட்டு அமெரிக்காவுக்குமே வந்துட்டு ஏகப்பட்ட ஒரு ப்ரெஷர், எப்படி எங்கள் நாட்டு மக்கள் வந்து உங்கள் நாட்டுக்கு வர போய் சாகலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நாட்டிலிருந்து அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்துட்டே இருந்துச்சு. இதனால அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட டென்ஷன் ஆயிட்டாங்க அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே. அதுக்கு எல்லாத்தையும் விட வந்து பார்த்தீங்கன்னா, அப்போதைய யுஎஸ் பிரசிடென்ட்டான ஜார்ஜ் புஷ் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் இருந்தார். இந்த அல்கொய்தாவை விடவே கூடாது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒசாமா பின் லேடன் வந்து எப்படியாவது முடிச்சு கட்டணும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அவர் உச்சக்கட்ட கோபத்துக்கு போயிடுறாரு. இந்த ஒரு தருணத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு உலகத்திலேயே வந்து ஒரு டெட்லியஸ்டான ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வந்து நடத்தின அந்த ஒரு ஒசாமா பின் லேடன் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து விடுறாரு யுஎஸ்ஏக்கு. இந்த மாதிரி இந்த ஒரு வேர்ல்ட் ட்ரேட் சென்டரை வந்து அட்டாக் பண்ணது வந்து நான் தான், இதுக்கு வந்து முழு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த ஒரு தீவிரவாத அட்டாக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைம் பண்ணிக்கிறார் அவராகவே. அந்த ஒரு டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு உலகம் முழுக்க வந்து எந்த ஒரு டாப்பிக்கும் பெருசாக பேசவே படல. உலகத்தில் இருக்கிற அத்தனை நாட்டு மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்வின் டவர் அட்டாக்கை பற்றி தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. எப்படி யூஎஸ்ஏவே வந்து இப்போ அடிச்சிட்டாங்க, யூஎஸ்ஏ வந்து எவ்வளோ பெரிய சூப்பர் பவர், அவங்க நாட்டிலேயே வந்து அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பில்டப் வந்து போயிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த டைம்லாம் வந்துட்டு அல்கொய்தா அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கத்துக்கு மேலே இந்தியாவுக்குமே ஒரு பயம் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து உருவாக ஆரம்பிச்சது. இவங்க அடுத்து வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்கமே, நம்ம என்ன பண்ணுவாங்களோ அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அந்த ஒரு லெவலில் வச்சுருந்தாங்க அல்கொய்தா. இதுக்கெல்லாம் வந்து எப்படியாவது நம்ம வந்து பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லி யூஎஸ் வந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து உள்ள பூந்து இறங்கி அடிச்சிட வேண்டியதான், ஒரே அடியாக அடிச்சிட வேண்டியதான், கொசு மாதிரி அடித்து தள்ளிடணும், நம்மக்கிட்ட இல்லாத பவரா அப்படின்னு சொல்லி அவங்க இறங்குறாங்க. அவங்க கூட சேர்ந்து ஏகப்பட்ட, அதாவது நேட்டோவில் இருக்கிற முக்கியமான நாடுகள்லாம் வந்து அவங்க கூட சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அந்த வேலையில் வந்து 2001 அக்டோபர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்கானிஸ்தானுக்குள்ளே பூந்து படையெடுக்கிறாங்க. படையெடுத்து ஏகப்பட்ட அந்த தாலிபானில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறாங்க. அந்த தாலிபான் கவர்மெண்ட்டே வந்து கவுத்துடுறாங்க. அந்த டோட்டல் ஆப்கானிஸ்தானையுமே வந்து கைப்பற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்கொய்தாவோட அந்த ஒரு கோர் இருக்குல்ல, அதாவது அவங்க உருவாக்கி வச்சிருந்த அந்த ஒரு ராணுவ வெப்பன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு அவங்களோட ட்ரைனிங் கேம்ப்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராணுவத்துக்காக அவங்க வந்து ஆப்கானிஸ்தானில் உருவாக்குனா ஏகப்பட்ட டனல்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து முடிச்சு கட்டிடுறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு வெறித்தனமான ஒரு சம்பவத்தை வந்து யூஎஸ்ஏ பண்ணிட்டாங்க. அதனால வந்துட்டு திருப்பி அவங்களோட அந்த ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குல்ல, அந்த சூப்பர் பவர் அப்படிங்கிற அந்த ஒரு பேர், அதை வந்து திருப்பி அவங்க வந்து ரீகெயின் பண்ணிடுறாங்க. இந்த டைமில் வந்துட்டு அல்கொய்தாவோட அந்த ஒரு ஃபேம் இருக்குல்ல, அந்த ஒரு பவர், அது வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே அடி வாங்குது. அது மட்டும் இல்லாமல் அல்கொய்தாவில் இருக்கிற அந்த முக்கியமான தலைவர்கள் இருக்காங்கல்ல, மெயினாக அந்த ஒசாமா பின் லேடன், அவர் வந்து தப்பிச்சு போயிடுறாரு பாகிஸ்தானுக்கு. இதனால வந்துட்டு லைட்டாக யுஎஸ்ஏக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் வந்து வருது. நம்ம இவ்வளோ தூரம் வந்து அடிச்சிட்டோம், அல்கொய்தாவோட கோரே உடச்சிட்டோம், அது மட்டும் இல்லாமல் தாலிபானே கவுத்துட்டோமாமா, ஆனால் ஒசாமா பின் லேடன் மெயினான தலையை வந்து நம்ம இன்னும் கொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது. அதே சமயத்தில் தப்பிச்சு போன அந்த ஒசாமா பின் லேடன் அப்புறம் வந்து அவங்க கூட சேர்ந்த இன்னும் முக்கியமான தலைவர்கள், அதாவது அல்கொய்தாவை சேர்ந்த தலைவர்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னா, பாகிஸ்தானோட ரொம்பவுமே ஐசோலேட்டடான ஒரு பிளேஸில் தான் இருக்காங்க. அதாவது இந்த காட்டு பகுதியெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அங்கே தான் போய் பதுங்கியிருக்காங்க. இந்த சமயத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்கொய்தா வந்து பயந்து போய் தான் இருந்தாங்க. ஏன்னா எப்போ வேணால் நம்மளை வந்து யுஎஸ் அந்த ராணுவ வீரர்கள்லாம் வந்து சுட்டு தள்ளிடுவாங்க, விமானப்படையெல்லாம் எப்போ வேணால் ரெடியாக இருக்கலாம், எப்போ நம்ம வந்து இந்த அவங்களோட ரேடார்க்குள்ளே போகிறோமோ அப்போ வந்து நம்மளை முடிச்சு கட்டிடுவாங்கன்னு சொல்லி அந்த ஒரு பயத்தில் இருந்தாங்க. அதனால என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒசாமா பின் லேடன் ஒரு சூப்பரான ஒரு ஐடியா வந்து கையாளுறாரு. அது என்னென்னா,
இனிமே நம்ம வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு இயக்கமா இருக்க வேண்டாம், டீசென்ட்ரலைஸ்டா மாறிடலாம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்மளோட அல்கொய்தா அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கத்த வந்து பிரான்சைஸ் மாரி யார் வேணா எடுத்து எங்க வேணா அட்டாக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நாங்க வந்து ஃபண்ட்ஸ் வந்து தருவோம். நாங்க வந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸ் குடுப்போம். நாங்க உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங்ஸ்லாம் தருவோம். பாகிஸ்தான்லயே வச்சு ட்ரெயின் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஐசோலேட்டடா தான் இந்த ஒரு ட்ரெய்னிங்ஸ்லாம் இருக்கும். ரொம்ப சீக்ரெட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி அந்த அந்த ஒரு யுக்திய வந்து கொண்டு வராரு. இந்த மாரி வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற அது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தான்ல இருந்து நெறைய பேர ட்ரெயின் பண்றாங்க. இதுக்கெல்லாம் வந்து தலைமை தாங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹிரி அப்புறம் வந்து ஒசாமா பின் லேடன் தான். ஒசாமா பின் லேடனுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி சப்போர்ட்டா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஜவஹிரி தான். இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, நைஜீரியா, அப்புறம் சைபீரியா இந்த மாதிரி இவங்களோட பிரான்சைஸ் கீழ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2008 பாம் இருக்குல்ல, மும்பை பாம். அதாவது தாஜ் ஹோட்டல் பாம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களே பண்ணல அப்படின்னாலுமே கூட, அந்த அட்டாக்குக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கன் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இவங்க தான் சப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சில ஃபண்டிங்ஸ்லாம் நெறைய பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2004ல நடந்த அந்த ஒரு ஸ்பெயின்ல ஒரு அட்டாக் நடந்துச்சு. அது வந்து மேட்ரிட்ல ஓடுற ட்ரெயின்லயே வந்து பாம்ப வந்து பிளாஸ்ட் பண்ணி வெடிச்சாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 191 பேர் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் லண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா 2005ல டிரான்ஸ்போர்ட் அந்த ஒரு ஏரியால வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 பேர் இறந்து போனாங்க பாம்பு வந்து வெடிச்சு. இந்த மாதிரி வந்து அமைதியா இருக்கிற யூரோப், அதாவது யூரோப்னாவே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கார்டன் மாதிரி ரொம்ப அழகாவும் அமைதியாகவும் இருக்கும்ல, அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அல்கொய்தா வந்து அவங்க வேலையை காட்டியிருக்காங்க. இதனாலேயே வந்துட்டு இந்த உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய கண்ட்ரீஸ்ல இருக்கிற பெரிய பெரிய பிரசிடென்ட்டா இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து எப்படியாவது இந்த ஒசாமா பின் லேடனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க, ஒரு வெறியோட சுத்திட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து கொன்னு முடிக்கிறாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2011 வருஷம் மே 1ஆம் தேதி வந்து ஒபாமாவோட தலைமையில் வந்து யூஎஸோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து அபோட்டாபாத் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அது வந்து பாகிஸ்தானில் தான் இருக்குது. அந்த அபோட்டாபாத்ல தான் வந்து பாகிஸ்தான் வந்து ஒசாமா பின் லேடனை அவரோட ராஜா மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் வெளியே வந்து இல்லை அவர் இங்கே வந்து இருந்தது எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி நடிப்பாங்க. இப்போ வரைக்கும் கூட எந்த ஒரு தீவிரவாதியை வந்து நம்ம வந்து போட்டு தள்ளனாலும் அதே தான் பாகிஸ்தானில் வச்சு தான் போட்டு தள்ளுறோம். ஆனால் அப்பயுமே கூட அவங்க வந்து நடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒசாமா பின் லேடனையுமே வந்து பாகிஸ்தான்லேயே வச்சு போட்டு தள்ளுறாங்க அந்த அபோட்டாபாத்தில். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு பவர் வந்து ஜவஹரிக்கிட்டே வந்து ஃபுல்லாக வந்துடுது. அந்த ஒரு நாளை, அதாவது ஒசாமா பின் லேடனை வந்து கொன்னாங்கல்ல, அந்த ஒரு நாளை வந்து ஒபாமா வந்து பயங்கரமா கிராண்டா கொண்டாடினாரு. அவர் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற ஏகப்பட்ட நாடுகள் வந்து சூப்பரா கொண்டாடினாங்க. எப்படியோ ஒரு வழியா ஒசாமா பின் லேடன் வந்து கொன்னுட்டோம். இந்த உலகத்தோட ஒரு பெரிய தீவிரவாத இயக்கம், அது மட்டும் இல்லாம அந்த ஒரு இயக்கத்தோட பெரிய முக்கியமான ஒரு தலைவனே கொன்னுட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமூச்சு வந்து எல்லாம் அந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் வந்துச்சு. ஒசாமா பின் லேடனோட சாவுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அல்கொய்தாவோட அந்த ஒரு ஆட்டமே வந்து அப்படியே டம்மி ஆக்கிட்டாங்கன்னு நான் சொல்லலாம். அப்படியே கம்மியாயிடுச்சு. ஏன்னா ஒசாமா பின் லேடன் இருக்கிற வரைக்கும் அந்த அல்கொய்தாவோட அந்த ஒரு வீரியம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பயங்கர எஃபிஷியன்ட்டா இருந்துச்சு. ரொம்ப ஃபயரா இருந்தாங்க. எப்போ வந்து அவரை வந்து கொன்னாங்களோ அதுக்கப்புறமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே அவங்களோட ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுமே வந்து அப்படியே படிப்படியா அப்படியே கம்மியாயிட்டே வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த அல்கொய்தாவோட ஒவ்வொரு டெரரிஸ்ட் கேம்பா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வந்து கவுண்டர் டெரரிசம் அப்படிங்கிற பேர்ல வந்து யுஎஸோட ட்ரூப்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, யுஎஸோட ராணுவ வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்துட்டு விமானப்படையா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட படையை யூஸ் பண்ணி ஒவ்வொன்றா அழிச்சுக்கிட்டே வந்தாங்க. இந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோன் தாக்குதல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ட்ரோன் தாக்குதல் மூலமா எந்த ஒரு ராணுவ வீரரோட அந்த ஒரு அப்பியரன்ஸுமே இல்லாம, எந்த ராணுவ வீரரோட இழப்புமே இல்லாம, ஈஸியா ஏகப்பட்ட அந்த ஒரு அல்கொய்தாவோட தளத்தெல்லாம் உடைச்சாங்க. இப்படி ரொம்ப வருஷமாவே சைலண்டாவே இருக்கிற அந்த அல்கொய்தா வந்து அவங்களோட இன்னொரு தலைவர், அதாவது அடுத்த தலைவர் இருக்காரு, அதாவது ஜவஹரி, அவரையுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா போட்டு தள்ளிடுறாங்க. எப்படின்னா ட்ரோன் யூஸ் பண்ணி தான் போட்டு தள்ளுறாங்க. யூஎஸோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போட்டு தள்ளுறாங்க. இதுக்கப்புறம் அந்த அல்கொய்தாவோட இயக்கமே வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அவங்களோட சகாப்தமே முடிஞ்சிருச்சு. அந்த ட்வின் டவரை வந்து அட்டாக் பண்ணும்போது அவங்களோட பேர் வந்து எந்த அளவுக்கு அடிபட்டுச்சோ, அவங்களோட பேச்சு வந்து அவங்க மேல எந்த அளவுக்கு பயம் இருந்துச்சோ, அதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. இவங்க வந்து அவ்வளவுதான் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து வந்துருச்சு. இப்போதைக்கு இந்த அல்கொய்தாவோட இயக்கம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ லஷ்கர் தொய்பா, அப்புறம் வந்துட்டு மாவோயிஸ்ட், இந்த மாதிரி மற்ற தீவிரவாத இயக்கம்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் எப்போல்லாம் அட்டாக்குக்கு போகிறாங்களோ அவங்க கூட சேர்த்துக்கிற மாதிரி தான் இருக்காங்க. அந்த லெவலில் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்டெல்லாம் இவங்க வந்து தலைமை தாங்குவாங்க. இப்போ வந்து இவங்க வந்து அந்த ஒரு தலைமை தாங்குற லெவலில் இல்லை. ஒசாமா பின் லேடன் அந்த எரா தான் வந்து அல்கொய்தாவோட டாப் எரா, பீக் எரா. அவர் எப்போ இறந்தாரோ அப்போவே முடிஞ்சிச்சு அல்கொய்தா. அதுக்கப்புறம் ஃபுல்லாக டிக்ளீன் தான். ரொம்ப இறங்கிட்டாங்க, அடிமட்டத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ இவங்ககிட்ட ஒரு பெரிய லெவலில் ஒரு ஆர்மி கையிருப்பே இல்லை. அவங்ககிட்ட ஒரு எந்த ஒரு சூசைட் பாம்பர்ஸும் இல்லை. அவங்களுக்கான ஒரு ஆர்கனைசேஷனே இல்லை இப்போதைக்கு. அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. இதுதான் வந்து நம்ம அல்கொய்தாவோட வரலாறு. இது வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு டாபிக்கோட நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.